வணக்கம். வாங்க டெக்னாலஜி கண்டுபிடிப்புகளோட இதயத்துக்குள்ள ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஒவ்வொரு கேஜெட்டுக்கும் பின்னாடி இருக்கிற அந்த அறிவு உலகத்தை, அதாவது IEEE முக்கியமான ஜர்னல்ஸை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நாம வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கான ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் எங்க எழுதப்படுதுன்னு, அது எங்கிருந்து வருது? பதில் இங்கே தான் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி லேப்ஸ்ல மட்டும் இல்ல, அதுக்கும் முன்னாடி இந்த IEEE அகாடமிக் ஜேர்னல்ஸ்ல தான் எல்லாமே வெளியிடப்படுது. உலகத்துல இருக்கிற டாப் என்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்களோட பிரேக் த்ரூ ஐடியாஸை இங்கே தான் ஷேர் பண்றாங்க. சரி, நம்மளோட இந்த வழிகாட்டப்பட்ட பயணத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க எலக்ட்ரானிக் என்ஜினியரிங்கோட ரொம்ப அடிப்படையான அதோட அஸ்திவாரத்தையே பார்க்க போறோம். இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, சர்க்கியூட்ஸ் தான் ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டமோட மூல மாதிரி. அப்புறம் டிவைசஸ், அதாவது சாதனங்கள், அதை கட்டுறதுக்கான செங்கல் மாதிரி. இது ரெண்டும் இல்லாம ஒண்ணுமே இல்ல. இங்க நீங்க பார்க்குற இந்த ஜேர்னல்ஸ் எல்லாம் உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற அந்த குட்டி சிப்போட டிசைன்ல இருந்து கண்ணுக்கே தெரியாத எலக்ட்ரானிக் பாகங்களோட பிசிக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அலசுது. அடுத்த ஜெனரேஷன் ப்ராசஸர் எவ்வளோ ஸ்பீடா இருக்கும்னு முடிவு பண்ற ரிசர்ச் எல்லாம் இங்க தான் நடக்குது. அடுத்து நம்ம உலகத்துக்கு பவர் கொடுக்கிற சிஸ்டம்ஸ், அப்புறம் நம்ம டேட்டாவை கண்ணிமிக்கிற நேரத்துல கொண்டு போற கண்ணுக்கு தெரியாத ஹைவேஸ் பத்தி பார்க்கலாம். அதாவது எனர்ஜி மற்றும் மைக்ரோவேவ்ஸ். உங்க வீட்ல கரண்ட்டை எப்படி இன்னும் திறமையா யூஸ் பண்றதுன்னும் சரி, உங்க போனுக்கு 5G சிக்னல் எப்படி கட் ஆகாம வருதுன்னும் சரி, இது எல்லாத்துக்குமான ஆழமான ஆராய்ச்சிகள் இந்த ஜேர்னல்ஸ்ல தான் வெளியிடப்படுது. நம்மளோட பவர், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸோட ஃபியூச்சரையே இதுங்க தான் டிசைட் பண்ணுது. ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த கோர் டெக்னாலஜி எல்லாம் சரியா வேலை செய்யறதுக்கு தேவையான டூல்ஸ், ஸ்மார்ட் சிஸ்டம்ஸ் பத்தி பார்ப்போம். இதை நீங்க தியரிக்கும் பிராக்டிக்கலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பாலம்னு சொல்லலாம். பேப்பர்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஐடியாவை நெடத்துல வேலை செய்யற ஒரு பொருளா மாத்துற வேலையை இந்த ஃபீல்டு தான் செய்யுது. பெரிய பெரிய ஃபேக்டரியில இருக்கிற ஹைடெக் ரோபோட்ஸ்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல நம்ம உயிரை காப்பாத்துற சர்ஜரி மெஷின்ஸ் வரைக்கும், இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த ஃபீல்டோட பங்கு ரொம்ப பெருசு. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத இன்டெலிஜென்ஸ் மாதிரி நம்ம உலகத்தை ரொம்ப துல்லியமாவும் சேஃபாவும் இயக்குது. இப்ப வாங்க ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள போலாம். எலக்ட்ரானிக்ஸோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எட்டி பார்ப்போம். நாம நினைக்கிறதுக்கும் மேல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃபீல்ட்ஸ் தான் அடுத்த டெக்னாலஜி புரட்சிக்கான விதை. இன்னைக்கு சயின்டிஸ்ட் ரொம்ப தீவிரமா ரிசர்ச் பண்ற புது ஏரியாஸ் இதுதான். இங்கே முடியாதுங்கிற வார்த்தைக்கு இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ், நானோ டெக்னாலஜி மெடிசின்ஸ், அப்புறம் லைட்டை வச்சு நினைச்சு பார்க்க முடியாத ஸ்பீட்ல வேலை செய்யற இன்டர்நெட், இது எல்லாத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டும் இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல தான் வரையப்படுது. சரி, இவ்வளோ நேரம் பெரிய விஷயங்கள்லாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிப்போம். இந்த பெரிய அறிவு உலகத்துல நீங்க ஈஸியா நேவிகேட் பண்ண சில டூல்ஸை உங்களுக்கு தரப்போறேன். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஜேர்னலோட இம்பாக்ட் ஃபேக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா அதுல வர்ற ஆர்டிகல்ஸ் அந்த ஃபீல்டுல ரொம்ப முக்கியமானதா மதிக்கப்படுதுன்னு அர்த்தம். மற்ற ரிசர்ச்சர்ஸ் அதை அடிக்கடி அவங்க ரிசர்ச்ல கோட் பண்றாங்க. உதாரணத்துக்கு இந்த நம்பரை பாருங்க, 6.5. பொதுவா 5க்கு மேல இம்பாக்ட் ஃபேக்டர் இருந்தாலே அந்த ஜேர்னல் ரொம்ப மதிக்கப்படும். அப்போ 6.5ங்கிறது பவர் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல ஒரு டாப் டயர் வேல்யூ. இதுல வர்ற ஆர்டிகல்ஸ் தான் அந்த துறையையே வழி நடத்துதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி குவாண்டம் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி ரொம்ப வேகமா வளர்ந்து வர்ற ஒரு ஃபீல்டுல 5.1ங்கிறது ஒரு செமையான இம்பாக்ட் ஃபேக்டர். அடுத்த பெரிய பிரேக் த்ரூ எங்கிருந்து வரப்போகுதுன்னு இது ஒரு க்ளூ மாதிரி. இந்த மாதிரி நம்பர்ஸ் புதுசான முக்கியமான ரிசர்ச் எங்க நடக்குதுன்னு நமக்கு அழகா காட்டிடும். டெக்னாலஜி மாதிரி வேகமா போற ஃபீல்ட்ஸ்ல ரீசர்ச்சை சீக்கிரமா பப்ளிஷ் பண்றது ரொம்ப முக்கியம். சில வாரம் லேட் ஆனா கூட அந்த கண்டுபிடிப்பு அவுடேட்டட் ஆகிடலாம். அப்படி இருக்கும்போது நாளே வாரத்துல ஒரு ரீசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றதுன்னா சும்மா இல்ல, அது உண்மையிலே மிரட்டலான ஸ்பீட். இந்த சார்ட்டை பாருங்க. இப்போ முக்கால்வாசி ஜேர்னல்ஸும் ஓப்பன் ஆக்சஸ்க்கு மாறிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன? லேட்டஸ்ட் ரீசர்ச் எல்லாம் இப்ப எல்லாருக்கும் ஈஸியா ஃப்ரீயா கிடைக்குது. எந்த சப்ஸ்கிரிப்ஷனும் தேவையில்லை. இது அறிவை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுல ஒரு பெரிய ஸ்டெப். சரி, நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த அறிவு ஒரு மேப் மாதிரி தான். இப்போ உங்க கையில ஒரு மேப் இருக்கு, நம்ம உலகத்தை உருவாக்குற ரிசர்ச் பத்தின மேப். நாம இந்த டூர்ல கோர் ஏரியாஸ், சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ், அப்புறம் ஃபியூச்சரோட எல்லைகள்னு எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த ஃபீல்டை பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன். இந்த மேப் உங்க கையில இருக்கு. சொல்லுங்க, எதிர்காலத்தோட எந்த பகுதியை நீங்க முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போறீங்க? குவாண்டம் கம்ப்யூட்டிங்கா, சஸ்டைனபிள் எனர்ஜியா, இல்ல நானோ டெக்னாலஜியா? உங்க இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து உங்க பயணத்தை ஆரம்பிங்க. ஃபியூச்சர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.